என்னம்மா யோசிக்கிறேன், நான்லாம் ஆசிரியர் பணியில் இருந்தவன் சார். வகுப்பறையில் பார்த்தீங்கன்னா குசேலர் குடும்பம் 27 பசங்கடா வறுமையில் வாடிதுன்னா ஒருத்தன் ஒத்துக்க மாட்டேன்ட்டான் சார். ஒருத்தன் ஒத்துக்க மாட்டேன்ட்டான். என் காலத்தில் நான் எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுக்கும்போது நான் ஆமான்னு தலையாட்டினேன். ஏன் தெரியுமா? அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி குடும்பத்துக்கு ஒரு பையன் ஒரு புள்ள அந்த மாதிரி கணக்கெல்லாம் கிடையாது சார். எங்கள் பெரியப்பாவுக்கு 16 பசங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு எவனோ கல்யாணத்தை வாழ்த்து நிறைவேற்றிட்டார். இத்தனைக்கு அவர் போஸ்ட் மாஸ்டர் வேறு, வெளியிலும் டெலிவரி உள்ளேயும் டெலிவரி. 8வது ஒரு இப்படி பசங்க ஓடினாங்கன்னா எவனாவது வந்து கேட்பான், இந்த பையனுக்கு என்ன பேர்? எங்கள் பெரியம்மாவை கூப்பிடுவார், அந்த 8வது பையனுக்கு என்ன பேர் சொல்லு. அவர் கேட்குறாரு பாருன்னு. இவர் நம்பர் தான் தெரியும் அவருக்கு, 1 2 3 4ன்னு. குடும்ப கட்டுப்பாடு நோட்டீஸ் கொடுத்து எங்கள் பெரியப்பா விட்டு கொடுக்காம போட்டான் சார். என்ன கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு வந்து விட்டேன். ஏன் நோட்டீஸ் கொடுக்கலன்னாரு. வீடா சார் இது, நான் ஸ்கூல் வச்சு நடத்துகிறேன்னு நினச்சிக்கிட்டேன் நான். அன்னைக்கு சொல்லட்டுமா, அன்னைக்கு 100 ரூபாய் சம்பளம் 1000 ரூபாய் வாழ்க்கை. இன்றைக்கு 1000 ரூபாய் சம்பளம் 100 ரூபாய் வாழ்க்கை கூட கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம வச்சுக்கிறது ஒரு பையன் ஒரு பொண்ணு சார். நீங்கள் அந்த அப்போ 4 படிக்க 4 படிக்காது கவலையே பட மாட்டான். இன்றைக்கி அப்படி இல்லை, வச்சுங்கிறது ஒன்றே ஒன்று. இந்த ஒன்றே ஒன்றை நம்ம எப்படி வைக்கிறது? கண்டிக்கிறதா, பாசம் காட்டுறதா? இல்லை, எவ்வளோ போராட்டம் இருக்குது சார். கண்டிச்சா ஓடி விடுவான், பாசம் காட்டினாலும் கட்டுவிடுவான். அப்போ ஒன்றே ஒன்று செய்யுங்க, அவன் மேலே நம்பிக்கை வைங்க. இதை தவிர வேறு வழியே கிடையாது. இப்போ நம்பிக்கை வைங்க சார். என் பையன் தப்பு பண்ண மாட்டான் சார், என் பொண்ணு தப்பு பண்ணாது சார். என்னையுமே நான் ஆசிரியராக இருந்ததுனால சொல்கிறேன், பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு தர்மம் இருக்குது சார். ஒரு கேள்வி கேட்டால் ஆன்சர் தெரிஞ்சாதான் சார் ஒரு பொண்ணு எழுதும். என்னம்மா தாய்மார்களே, உங்கள் சர்வீஸில் எப்படி யோசிச்சு பாருங்கள். ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சாதான் சார் ஒரு பெண்ணு எழுதும். ஆன்சர் தெரியாட்டாலும் பக்கம் பக்கமாக எழுதுருவான் நம்மால் தான் சார். ஆமாம், அதுக்கு மனசாட்சியோடு அந்த பிள்ளைங்க விட எழுதுவாது. ஒரு தடவை நான் கேட்டிருந்த பூகம்பம் எப்படி உருவாகும்னு, அவன் எழுதிக்கிறான் சார். அற்புதமாக எழுதிக்கிறான். வானம் வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், வெள்ளம் பெருக்கெடுக்கும், பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய்விடுவார். அவருக்கு பின்னால் ஆடு மாடுகளெல்லாம் போய்விடும். எதை அனுப்புகிறான் பாருங்க கூட. அப்புறம் அவனை எனக்கு மனசு காக்காமல் அவனை கூப்பிட்டுடே, உனக்கு மன உளைச்சல் வர மாதிரி திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, இல்லாமல் எங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது. இருக்கட்டும், நீங்கள் தப்புனாவது சொல்லணும், என் மனசாட்சி அப்போ தான் ஒத்துக்கும். இப்படி எழுதுறியாடா, தப்பு இல்லையானா, ஓ அதுதான் சார், பரவாயில்லையே, செஞ்ச தவறுக்கு வருந்துற பற்றியா, ஆடாடாடா நான் வளர்த்த பிள்ளைக்கு நீ அது அர்த்தமாக உண்டாச்சுடா, போதுண்டான்னு. நான் அதுக்கு அழுவலை, நீ படித்து பார்த்து திருத்துவோன்னு நான் நினைக்கவே இல்லைன்னா. அது அவன் அந்த ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவன் பக்கமே நான் திரும்பலை. ஏன்னா இந்த மாதிரிலாம் இருக்கிறான் சார். அவன் ஒத்துக்கலை சார். 27 பிள்ளைங்கடா குசேலன் குடும்பத்தில் வரும்படான்னு. சார் நிறுத்து சார், உன் கணக்குப்படி வருஷத்துக்கு ஒரு பையனு கணக்கு வை. முதல் பையனுக்கு என்ன வயசு? 27. 27 வயசுடைய ஒரு பையனை வேலைக்கு அனுப்புனா குடும்பம் ஏன் கஷ்டப்படுது? எப்படி சிந்திக்கிறான் பார்த்தீங்களா சார்? அந்த சிந்தனையை தருவது புத்தக வாசிப்பு. நீங்கள் ஐயா கூட அந்த காவல்துறை அதிகாரி நெட்டில் வருதுன்னாங்க. நெட்டில் வர்றது உண்மையிலே அது இது ஒரு பெரிய கொடுமை. அதில் வேறு தப்பாக வேறு ஏற்றிடுறான். அதில் தவறாக இருக்குது சில விஷயங்களில். நெட்டில் போய் தேடாதீங்க, புக்கில் தேடுங்க. ஏன்னா ஒரு புத்தகத்தை புரட்டுகிற போதே ஒரு புனிதம் நமக்கு கிடைக்கிறது. ஒரு நல்ல நூலை நீங்கள் படிங்க சார், நிறைய படிங்களேன். நீங்கள் ட்ரெயினில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, ஒரு புத்தகத்தை கையில் எடுத்து வச்சுங்க. அதை விட ஒரு நல்ல நண்பன் உலகத்திலேயே கிடையாது. ஒரு நல்ல நண்பனுக்கு சமம் இந்த புத்தகம் என்பது. அதனால் எதையுமே மகிழ்ச்சியாக பாருங்கள் சார். ஏன்னா சில வரிகள் இருக்குது பார்த்தீங்களா, சில வரிகள் நம்ம நெஞ்சை தொடும் தெரியுமா உங்களுக்கு? என்னுடைய நெஞ்சை தொட்ட வரி எது தெரியுமா? நம்முடைய ஜெயகாந்தன் அவர்கள் எழுதின போது அவருடைய புத்தகத்தில் ஒரு இடத்துல எழுதுகிறார் சார். திருநங்கைன்னு நாம் சொல்கிறோம் இல்லை, அவர் என்ன எழுதினார் தெரியுமா? தமிழில் சந்திப்பிழைகள் உண்டு, இவர்களோ சந்ததி பிழைகள்னு எழுதினார் சார். ஃபேண்டாஸ்டிக் லைன் சார். அந்த மாதிரி யாராலும் எந்த எழுத்தாளனாலும் சிந்திக்க முடியாது. எவ்வளவு அழகு, எவ்வளவு ஆனந்தம் சார். எழுத்தில் என்ன உயிர் இருக்குது சார், உணர்வு இருக்குது சார். நான் ஒன்றே ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நம்ம அப்பா பேர் தெரியும், அப்பாவுக்கு அப்பா பேர் தெரியும். சொல்லப்போனால் அவங்க அப்பா பேரையும் ஓரளவுக்கு ஒரு 3 தலைமுறை தான் கேட்பான் எப்பயுமே. 3 தலைமுறைக்கு மேலே பேர் நமக்கு தெரியாது ஐயா. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த
2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சங்க இலக்கிய ஆங்கள் ஆசிரியர்கள் பேர் தெரியுது. திருவள்ளுவர் பெயர் நமக்கு உலகம் முழுவதும் தெரிந்திருக்கிறது என்றால், ஒரு மனிதனை வாழ்நாள், இன்னும் சொல்ல போனால் எழுத்தாளனை காலம் கொள்கிறது, எழுத்தாளனின் படைப்போ காலத்தை கொன்று வென்று நிற்கிறது என்பதுதான் சரித்திரம் கண்ட உண்மை. என்றால் 2000 வருஷத்துக்கு முந்தைய நம்ம முப்பாட்ட நமக்கு பெயர் தெரியாது, ஆனால் வள்ளுவனுடைய பெயர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அவன் படைத்த நூல் ஒன்றுதான். எதையுமே ரசிக்க கற்றுக் கொடுத்தது. 1000 வறுமைகள் தன்னை சுற்றி சூழ்ந்திருந்தாலும் அடுத்த வேளைக்கு இருந்த நொய்யரிசியை கூட வாசலிலே கொட்டிவிட்டு கொத்தி தின்னுகிற குருவிகளையும் காக்கைகளையும் பார்த்து, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களி ஆட்டம் என்று தன் அனுபவ ஆனந்தத்தை எழுத்திலேயே எடுத்துக்காட்டி அன்று சொன்னது இன்றும் நம் மனக்கண் முன்னால் கொண்டு வருகிற அற்புத சக்தியும் வல்லமையும் நிறைந்ததுதானே அந்த எழுத்துக்கு கிடைக்கிற வலிமை. அதை பாரதி இடத்திலே நேசிப்போம், பாவேந்தரிடத்திலே சுவாசிப்போம், புறநானூரை படிப்போம். அகனார் நம் சொத்து சார், அதெல்லாம் நம்ம சொத்து. சங்க இலக்கியங்கள், இடைக்கால இலக்கியங்கள் எல்லாமே நம்முடைய ப்ராப்பர்ட்டி சார். இதெல்லாம் அதனுடைய நூல்கள் மனிதனுடைய ஒரு சமுதாயத்தையே சீர்படுத்தும். நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்பும்னா இதை விட தர்மம் உலகத்தில் இருக்கா? இதை விட தர்மம் உலகத்தில் இருக்கா சார்? அதனால தான் சொன்னாம்பா, எல்லா இடத்தையும் ரசிங்க. பாரதி சொன்ன வார்த்தை, 1000 வறுமை உன்னை சுற்றி சூழ்ந்திருந்தாலும் நீ நீயாக இரு. அதனால தான் மன்னா எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. இதை யாரால சொல்ல முடியுமா? எத்தனை கோடி இன்பங்கள் வைத்தாய் இறைவான்னா. எல்லாம் எதில் இன்பம் இல்லை சார். ஒரு திருடன் கூட ராத்திரி 1:30 மணிக்கு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான், திருடலான்ற எண்ணத்தில் போய் கட்டில் படுத்துங்கிறவன் காலாண்ட போய் தேடினான், தலையாண்ட போய் தலைகாணிங்களை தேடினான், அவன் கையை பிடிச்சிக்கணும், தொழிலுக்கு பூசாடான்னு கேட்டான். தெய்வமே எப்படி கண்டுபிடிச்சேன்னா, எந்த ஆம்பளை கிட்டடா பீரோ சாவி இருக்கும், என்கிட்ட வந்து தேடுறி, அது படுத்துங்கிறா பாரு எங்கள் வீட்டம்மா, அவள் காலுங்கீழே இருக்கிற தலைக்காணிங்கீழே இருக்குதுடா, 3 நாளாக அதை எடுக்கிறதுக்கு நான் படாத பாடுபட்டேன், நான் முருகனெல்லாம் வேண்டனேன், அந்த முருகனே ஒன்று அனுப்பியிருக்கான், நான் அவள் எழுந்திரிக்காத நான் பார்த்துக்கிறேன், சாவியை பக்குவமாக எடுனான். எடுத்தான். மரபேரோவை தெர 3வது தட்டில் 300 இருக்குது, நீ எடுத்து கஷ்டப்பட்டவன் நீ 200 எடுத்துக்கோ, எனக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு போகிறான். அவன் திருடன் அழ ஆரம்பிச்சிட்டான் சார், திருடன் அழ ஆரம்பிச்சிட்டான் சார். ஏய், நானாவது வெளியில் இல்லாமல் கஷ்டப்படுறேன், நீ இருந்துக்கிட்டே கஷ்டப்பத்தியாடா, என்னை விட கொடுமை உனக்கு தான்யா. 300 எடுத்து அவன் கையிலே கொடுத்துட்டான் சார். ஏண்டா தம்பின்னா, அவன் திருட வந்தவன் தம்பி ஆக்கிட்டான். ஏண்டா தம்பி எனக்கே கொடுத்துன்னா, ஒரு ஆம்பளை கஷ்டம் ஒரு ஆம்பளைக்கு தாண்டா தெரியும், அதனால் என் செல் நம்பரையும் கொடுத்துட்டு போகிறேன், எப்பயாவது கஷ்டம்னா சொல்லு, நான் உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன்டான்னு ஒரு உறவாக்கி ஒரு காம்ப்ரமைஸ் வந்து 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டான் சார். இந்த மாதிரி இதை எல்லாத்தையும் படிங்க, ரசிங்க, சந்தோஷமாக இருங்க. உணர்ச்சி வசப்படுகிற போது கூட எப்படி பேச வேண்டும் என்று என் இலக்கியம்தான் சொல்லி கொடுக்கிறது. கொண்டு வா என்று சொல்வதற்கு பதிலாக பாண்டியன் நெடுஞ்செழியன் கொன்று வா என்று மாற்றி சொன்னதனால் வந்த விளைவு என்னாகிவிட்டது என்பதை நமக்கு எச்சரிக்கையாக சிலப்பதிகாரம் சொல்லுகிறது. ஆப்ரேஷன் பண்ணிக்கிற வர்ற பேஷண்ட்டு டாக்டரை பார்த்து கேட்டான், சார் டாக்டர் நான் ஆப்ரேஷனுக்கு பிறகு எப்படி இருப்பேன்? எப்படி இருப்பேன்? அவர் என்ன டென்ஷனில் இருந்தாரோ. என்னுடைய காவல்துறையில் ஐயா மன்னிக்கணும், அதோடு முடிச்சிடுறேன். 2 நண்பர்கள் இருக்காங்க எனக்கு, 2 என்னுடைய ஸ்டூடெண்ட். அவங்க அருமையான பிள்ளை, தேனாம்பேட்டில். அவன் பேர் புருஷோத்தமன் பேர். 6லேருந்து 8 வரைக்கும் என்கிட்ட தான் படித்தான். அவன் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர். ஒரு நாள் நான் காரில் டி நகர் போய் வர்றேன், பார்த்துட்டான் என்ன, தெய்வமே வணக்கம், புருஷோத்தமனா அப்படி ஓரம் காட்டி காரை நிறுத்தி, வா ஐயா வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா, அன்றைக்கி நீ எந்த வாயால் சொன்னீங்களோ அது அப்படியே நடந்தது. என்னையா சொன்னேன், ஒரு நாளைக்கு நீ நடுத்தருவில் நிப்படா நிப்படா, 3 வருஷமாக இங்கே தான் நின்றுங்கிறேன். அப்புறம் நின்றுட்டு அங்கே உள்ள அதுக்குள்ளே ஹெல்மெட்டு போடலன்னு ஒரு 3 பசங்க, ஒரு 5 நிமிஷம் இருங்க சார்னு தம்பி ஓடினார். ஓடி ஹெல்மெட்டு போடலன்னு உடனே 3 பசங்களை நிறுத்தி வச்சுட்டு, அப்புறம் பார்த்தா ஒருத்தன் ஸ்கூட்டரில் ஒய்ஃப் உட்கார வச்சு அந்த ஆளும் ஹெல்மெட்டு போடல, அவனையும் நிறுத்திட்டு சரி சரி நீ போயா அப்படின்ட்டான். ஒய்ஃபோட வந்தவனை போயின்ட்டார். சொல்லிவிட்டு அந்த 3 பசங்களையும் ஃபைன் போடணும்னு சொன்னது. அதில் ஒருத்தன் கேட்டான், ஏன் சார் என்ன சார் தர்மம், எங்கள் 3 பேரையும் ஃபைன் பண்ண வைக்கிறீங்க, அந்த ஆளும் எங்களை மாதிரி தானே வந்தார்,
அவர் மட்டும் விட்டுட்டீங்க. டேய், அவன் ஏற்கனவே ஒரு பிரச்சனையோடு வரான், இன்னொரு பிரச்சனையை நம்ம கொடுக்கலாமாடா. அப்போ மனித நியாயமும் அவங்ககிட்ட இருக்கிறத நான் பார்த்தேன். சார், போகிற இடங்களில் எது நடந்தாலும் ரசிங்க சார். நம்ம ரசிக்கிறதுக்கு தான் சார் நூல்களே. எழுத்தாளனுடைய ஒவ்வொரு எழுத்தும் உயிர் சார், ஜீவன் சார். ஒரு கருவறையிலிருந்து ஒரு உயிர் பிறப்பது போல அவர்களுடைய மன அறையிலிருந்து பிறந்தவையா ஒவ்வொரு எழுத்தும். அந்த எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு வலிமையை தருகிறது. நாம் அந்த எழுத்தாளர்களுடைய படைப்புகளை நிறைய வாங்குவோம், நிறைய படிப்போம். ஒவ்வொரு நூல்லையும் ஒரு சொத்து, அதிலிருந்து ஒரு முத்தான கருத்தை நம்ம எடுத்துக்கிட்டால் வாழ்க்கைக்கு அது மிகவும் பயன்படும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். புத்தகங்களை நிறைய வாங்குங்க, பிள்ளைகளுக்கு அந்த வாசிக்கிற பழக்கத்தை உருவாக்குங்க. நூல்கள் விற்க அந்த நாடே நல்ல நாடு என்று உலகம் பாராட்டும். அப்படிப்பட்ட ஒரு பெருமிதத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய எண்ணம். அதுவே செயலாகி கொண்டிருக்கிறது. அந்த செயலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ கமலஹாசன்லாம் இந்த நாட்டில் முதலமைச்சர் ஆயிருந்தால் நல்லா விஷம் குடிச்சிருக்க மாட்டேன். தைரியமாக பேசணும், மேடையில் ஏன் அச்சப்படாமல் பேசணும். தமிழ் படிச்சிருக்கோம். அவருடைய அன்பே சிவம் பார்த்து அழுதுருக்கேன், குணா பார்த்து மிரண்டிருக்கேன், அவருடைய மகாநதி பார்த்து 3 நாள் சாப்பிடாம இருந்திருக்கேன். ஆனால் அரசியலுக்கு கக்கனும் காமராஜர் ஜீவாவும் இருந்த இடத்துக்கு நீ வந்தீன்னா நாங்கள்லாம் லூசா. இதுக்கு மேலே பேசினா அப்புறம் 7:30 ஆகும். எதுக்கு? வந்த வேலையை பார்ப்போம். மேடை என்பது, புனிதம் என்பது போய்விட்டது தோழர்களே. இன்றைக்கு போலிகளுக்கு விளம்பரம் நிறைய கிடைத்து கொண்டிருக்கிறது என்கின்ற வேதனையோடு தான் நான் இப்பொழுதெல்லாம் மேடைகளை வெறுக்க தொடங்கிவிட்டேன். ஆன்மீகத்தின் பக்கம் திரும்பிவிட்டேன். நீங்கள் புத்தக கண்காட்சிக்கு வந்தால் நான் சாட்சிகளோடு வருகின்றேன். அம்மாவை பற்றி பேசக்கூடிய நாம் அப்பாவை பற்றி பேசுவதே இல்லை. அம்மா செய்வதை கூட உணர்ச்சி வசப்பட்டால் சொல்லிவிடுவார். எந்த அப்பனும் தன்னுடைய கஷ்டத்தை பிள்ளைகளிடத்தில் சொல்வதே கிடையாது. இந்த கைத்தட்டு பத்தாது அப்பாக்கு. இந்த புத்தகம் வாங்கி படிச்சிருங்க. 2009 டாலஸில் நான் போயிருந்தேன், அமெரிக்காவினுடைய டாலஸ். கையெழுத்து பிரதியாக தம்பி என் பக்கத்தில் கொடுத்தாப்புல. இந்த புஸ்தகம் பெரிய ஆராய்ச்சியெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு சொன்னால் இப்போ கைத்தட்டு. 44 வயசு செத்து போயிட்டாப்புல தம்பி. நான் முத்துக்குமார். முத்தம் காமத்திற்கான விஷயம் இல்லை, இது பெண்ணை பெற்ற அப்பாக்களுக்கே தெரியும்னார். ஆனந்த யாழை மீட்டுகின்றார். அந்த ஒரு பாட்டு போதும், விண்ணிலிருந்து அவனுக்கு கைத்தட்டு கொடுக்கணும். இருக்கும்போது ஒருத்தனை முதுகு சொருகிறாங்க ₹1 விருதுக்காக. பிபி ஏறுது. அப்பாங்கிற தலைப்பு இன்னைக்கு என்னமோ மேடையில் விஸ்வரூபம் எடுக்கணும்னு வருது. அது நன்றியெல்லாம் கோட்டாட்சியருக்கு தான். சார், நான் ஒன்று சொல்லட்டுமா? கோடி ரூபா கொடுக்குறான், நிகழ்ச்சி நல்லா அமைய மாட்டேங்குது. கடைசி வரைக்கும் ஐ கான்டாக்டோட கேட்குறாங்கன்னா நான் நல்லா பேசலை, நல்லா கேட்கறதுனால பேச முடியுது. சத்தியம், இதான் உண்மை. அப்பாவை பற்றி முத்துக்குமார் எழுதியிருக்கதை மட்டும் சொல்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் சாமிங்கிறது தோவளையில் இருக்கக்கூடியது இல்லை தானுமாலை ஆஞ்சநேயர் நினைக்க மாட்டீங்க, அப்பன்னு போய் சுற்றிடுவீங்க. முதல் வரி எழுதுகிறாரு, அப்பா நீ இருந்த வரை உனக்கு கடிதம் எழுத ஆசைப்பட்டேன், இறந்து விட்டாய். உன் அஸ்தியையும் கரைத்து விட்டேன், அடுத்தவர் சொன்னார்கள் என்பதற்காக. 18வது நாள் குளித்துவிட்டு ஏதேனும் உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்தேன். மாலை 7 மணி. இரவு 12 மணிக்கு அந்த கடிதத்தை முடித்தேன். தலைப்பு அப்பா. உன் அஸ்தியை கரைத்த பிறகு நீ எனக்கு சேர்த்து வைத்த சொத்து எது என்று பார்த்தேன். நீ எப்பொழுதும் ஒரு டைரி எழுதுவாய், தமிழாசிரியர் என்பதால். இதுவரை வாழ்க்கையில் 13 டைரிகள் எழுதிவிட்டாய். ட்ரங்க் பட்டியை தொடர்ந்து 13 டைரியையும் படித்தேன். எனக்கும் ஆர்வம் இருக்கும் தானே, நான் பிறந்த அன்று நீ என்ன எழுதினாய் என்று. அந்த பக்கத்தை புரட்டி பார்த்தேன். 1974 உலகத்தின் 2வது அறிவாளி பிறந்த தினம் என்று எழுதியிருந்தார். கீழே படித்தேன், காக்கைக்கு தன்குஞ்சும் பொன்குஞ்சு என்று எழுதியிருந்தாய். நல்ல வேளையப்பா, நீ தமிழாசிரியர் என்பதால் வீடு மட்டும் இன்னும் அடமானம் வரவில்லை. பிற மொழிகளும் தெரிந்திருந்தால் நீ மாதத்தம்பளம் வாங்கி
மார்க்கெட்டுக்கும் மல்லிகை கடைக்கும் சென்றதை விட புத்தகம் வாங்கிதான் என்னை அறிவாளி ஆக்கினாய். அப்பா, இதுவரைக்கும் நான் 22 கதாநாயகனுக்கு பாட்டு எழுதியிருக்கிறேன். ஆனால் எனக்கு பிடித்த கதாநாயகன் இறந்த என் அப்பா தான். அப்பா, நான் 713 புத்தகங்கள் படித்திருக்கிறேன். நான் படித்த சிறந்த புத்தகம் என் வாழ்க்கையில் என் அப்பா என்கின்ற அனுபவ புத்தகம். ஆனாலும் அப்பா, உன் மீது எனக்கு வருத்தம். நான் சொல்கிற வரியெல்லாம் இங்கே இருக்குது, குறிப்பு எடுத்துகிட்டு வரேன் மேடைக்கு. ஏன்னா முடிஞ்சோன்னு செக் வாங்குறோம்ல, வேர்வை சிந்தி உடைக்கணுங்கிறான். வாலி எழுதுவார், ஒவ்வொரு வேர்வையும் இந்த மண்ணில் வேர் வைக்கும்னு. உடைங்கடா. மேடையில் ஒரு 15 விஷயத்தை எடுத்துக்கிட்டு மனைவியும் மச்சினிச்சியும் கிண்டல் பண்ணி மேடையை குட்டிச்சவராக்கிட்டாங்க. நான் இன்னைக்கு பாரதி பாஸ்கரும் இன்னொருத்தங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அருமையாக நடத்துகிறாங்க சார் கன்னியாகுமரியில் நாகர்கோவில்னு. கைத்தட்டு பத்தாது இந்த நிர்வாகத்துக்கு, சந்தோஷப்படுத்துங்க. புலவர்கிட்ட கூட நான் பணிந்து கேட்குறேன், கம்பராமாயணம் இந்த மனிதன் பேசி கேட்கணும். நீங்கள்லாம் கொட்டுவார் அருவி மாதிரி. இன்னைக்கு இந்த உலகம் கொண்டாடுது. 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு சைக்கிளில் போய் பேசிட்டு இவர் காசை கொடுத்துருக்காரு. உண்மையை சொல்கிறேன். அதனால தான் இன்னைக்கு அவர் பசங்க கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க. தமிழ் அவர் அப்துல் கலாம் கூப்பிட்டு விருந்து கொடுத்தாரு. அவரை பாராட்டி எனக்கு என்ன புலவர் ஒன்றும் கொடுக்க மாட்டார் எனக்கு. இருந்தாலும் நல்லவர்களை மேடையில் பாராட்டாமல் போவதே மிகப்பெரிய தமிழகத்தினுடைய சாபக்கேடு தோழர்கள். எழுதுறான், அடுத்த வரி தான் டாப்பு சார். என்ன தெரியுமா எழுதுறாரு? அப்பா, எப்போது நீ எதை படித்தாலும் ஒரு சிவப்பு மையால் கோடு போட்டு எனக்கு வைத்து விடுகின்றாய். இங்கே கவனிங்க ப்ளீஸ். ஏன்னா பாட்டுன்னா பக்கவாத்தியாக இருக்கும், டான்ஸ்னால் இது. பேச்சு தனியாக பேசுகிறது. நல்லா பேசணும், நாகரிகமாக பேசணும், சபை அறிந்து பேசணும், உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பேசணும், ஆரோக்கியமாக பேசணும், உள்ளத்தை தொடணும். அப்படி பேசி நாட்டை பிடிச்சவர் அண்ணா. அதுக்கு மேலே நான் பேச வரல. நல்லா கேட்டுக்கங்க. உனக்கு பிடித்த ஒரு வரி எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஏன் சிவப்பு மை போட்டாய் என்று கேட்டேன். அன்று இரவு என் பிஞ்சு விரல் பிடித்து என்ன தெரியுமா சொன்னாய்? நான் கோடு போடுவது பிடித்த வரிக்காக அல்ல, ஒரு நல்ல படைப்பாளியினுடைய தரமான வரிக்கு இல்லத்தில் இருந்தபடியே நான் கைகுலுக்குகிறேன். பிற்காலத்தில் உன் வரிகளுக்கு உலகம் கைகுலுக்க வேண்டும். அப்பா, நீ ஞானியடா. எனக்கு தெரியவில்லை அப்பா. 7 வயதில் என்னை திருவிழாவுக்கு கொண்டு போய் சாமி காட்டாய், தேர் தெரியவில்லை என்றேன். குதிகாலை ஊனி காட்டினாய், அப்பொழுது தெரியவில்லை. இப்பொழுது 42 வயதில் தெரிந்து கொண்டேன். ஒரு சாமி மீது உட்கார்ந்துதான் நான் இன்னொரு சாமியவே பார்த்திருக்கிறேன். ஆனாலும் அப்பா, உன் மீது எனக்கு வருத்தம் உண்டு. என்ன தெரியுமா? என்ன வருத்தம்? என்னை விட தங்கை மீது தான் பாசம் அதிகம். ஆண் பிள்ளை என்றால் அம்மா மீதும், பெண் பிள்ளை என்றால் அப்பா மீதும் தான் பாசம். ஐயா சிரிக்கிறார். ஏன்னா லேட்டாக போனால் அப்பா தான் ஃபோன் பண்ணும், அப்பா மணியாச்சு சாப்பிடவான்னு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. சின்ன வயதில் அவளுக்கு சைக்கிள் கற்றுக் கொடுத்தா எட்டி பார்த்தேன். 12ஆம் வகுப்பு முடித்த அவளை ஹேண்டில் பாரை பிடிச்சிக்கொன்ன, பிறகு சீட்டை பிடிச்சிக்கொன்ன, இடுப்பில் ஒரு குத்து குத்திட்டு கேரியரை பிடிச்சிக்கொன்ன. நான் பிடிச்சிருக்கேன் ஓட்டுன்னு அவள் சொன்னா, அப்பா பிடிச்சிக்கோன்னா. அங்கே போனோன்னு திரும்பி பார்த்தா, அப்பா விட்டுட்டியா அப்படின்னா. நீ என்ன தெரியுமா சொன்னா? அப்பயோ விட்டுட்டேன்னு. ஆனாலும் எப்படி தெரியுமாப்பா அவள் அங்கே ஓட்டினா? நீ பிடிச்சிருக்கேங்கிற நம்பிக்கை மட்டும்தான்ப்பா அவளை ஓட்ட வச்சிச்சு. அப்பா என்கின்ற நம்பிக்கை மட்டும்தான். வீட்டுகளின் ஆறாத சுரி. தாய் தந்தையை மதிங்க. பிள்ளைங்களை நீங்கள் என்ன அறிவாளி வேணால் ஆக்குங்க. எங்கள் பாட்டி சொன்னது தான். விளையாண்டு இப்படி வாசலில் வந்தேன், படியில் உட்காந்துருந்தா, என்ன பாட்டி செய்ய போகிறேன்னு? ஊசியில் நூல் கோக்க போகிறேன்னா. இந்த ஜென்மத்தில் கோக்க முடியாதுன்னு. ஏன்னு கேட்டால், ஊசி கீழே விழுந்து 3/4 மணி நேரம் ஆச்சு, வெறும் நூலையே கோத்துக்கிட்டு இருக்கேன்னு. இல்லை, அதில் காதை கொடுத்துக்கிட்டு சொன்னால், இந்த ஊசியினுடைய காதில் நூல் கோக்குற இடத்துக்கு பேர் துவாரம் இருக்கும்ல, இந்த காதில் நூல் போனால் சட்டையின் கிழிசல் சரி செய்யும். இறைவன் தந்த காதுகளில் நல்ல அறநூல்கள் போனால் உங்கள் மனக்கிழிசல்கள் சரி செய்யும். இறையன்பு சார் சேலத்தில் வீட்டில் எழுதி போட்டிருப்பார், பள்ளத்தை நோக்கி வெள்ளம் பாய்வது போல உங்கள் உள்ளம் புத்தகத்தை நோக்கி பாய வேண்டும். தலை குனிந்து படிக்கின்ற போதெல்லாம் நீ தலை நிமிர்ந்து நிற்கிறாய். தாள் என்று புரட்டாதே, அது உன்னை காக்கும் வாள். ஆன்மா இல்லாத மனிதனும் புத்தகம் இல்லாத வீடும் ஒன்றுதான். இன்னும் ஒரு நிமிடத்தில் என் பேச்சை முடிக்கிறேன். ஏன்னா புலவர் பேசணும், அடுத்த 2 பேர் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இங்கே பேசணும்னு இல்லை. அடுத்த ஆண்டும் நீங்கள் இருப்பீங்க, நான் அவசியம் வருவேன், நீங்கள் கூப்பிடாட்டியும்.
இதை விட எனக்கு என்ன பெரிய கைத்தட்டு. எனக்கு இந்த விருதுகள் மேலெல்லாம் உடன்பாடு இல்லை. ரசிகனுடைய கைத்தட்டுக்கு தான் படைப்பாளி பயணப்படுறோம். இந்த கடைசியில் வரிசையில் உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவருடைய எழுத்தை படிச்சுட்டு ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதை விட அவருக்கு தேசிய விருது வேற என்ன? இந்த முரட்டு மீசை இவருக்கு வீரம் நினைக்கிறீங்களா? உள்ள எல்லாம் கண்ணப்ப நாயனார் மாதிரி. எழுத்தாளனுக்கு தான் அந்த தெரியும் பக்குவம். நீங்கள் இங்கே வாங்கி ஸ்டாலின் குணசேகரன் ஈரோட்டில் நடத்துகிறாரு புத்தக கண்காட்சி. 30,000 பேர் உட்காந்துருப்பான். சுதந்திர போராட்டத்தில் தமிழருடைய பங்குன்னு ஒரு புஸ்தகம், மறக்க முடியாத மனிதர்கள். இந்த 2 புஸ்தகத்தையும் படிங்க. யாரெல்லாம் நம்ம நாட்டை பாதுகாத்தாங்கன்னு தெரியும். சொத்தை விற்று சுதேசிய கம்பெனி நடத்தினார். இரட்டை ஆயுள் தண்டனை இந்தியாவில் பெற்றது 2 பேர். ஒருத்தர் வஉசி, இன்னொருத்தர் கையிலேருந்து லிங்கம் எடுத்து வாயிலேருந்து விபூதி எடுத்து கடைசி வரைக்கும் பெயில் எடுக்காத பிரேமானந்தா. அச்சய திருதிக்கு காசு வாங்கினா கொட்டுங்கிறான் முட்டாப்பைய. நான் பகவத்கீதை படிக்கிறேன், அப்படியெல்லாம் கிடையாது. என் ஒய்ஃபு 6 மணி நேரம் க்யூவில் நின்று 1/2 கிராம் காசு வாங்கிட்டு வந்தா. 8 பவுன் ஜெயினங்கம்மான கூட்டத்தில் அத்து கொண்டு போயிட்டான்ட்டா. நீங்கள் சிரிப்பேல். என் ஒய்ஃப் உள்ள போச்சு. பாரதியாரை படித்து என்ன, பாவேந்திரனை படித்து என்ன. வாழ்க்கையில் ராசி பலனே டிவியில் பார்க்காதீங்க. காமராஜரை பார்த்துக்கங்க. வஉ சிதம்பரம் பிள்ளையை விடவா சொத்தை விற்று சுதேசிய கப்பல் நடத்தினார். இரட்டை ஆயுள் தண்டனை 5.5 வருஷத்தில் ரிலீஸ் ஆகி வெளியில் வராரு. 15 அடியில் ஒருத்தர் நிற்கிறாரு. என்ன பிள்ளைவாள் என்னை தெரியலையான்னு. தெரியலையே. 4 பேர் தாங்க அவரை வரவேற்க போனா. ஒன்று தொட்டு தாலி கட்டிய மனைவி, இன்னொரு பைத்தியமான மைத்துனர், இன்னொன்று மறந்துடாதீங்க அவங்க சமூகத்தில் பிறந்த வள்ளிநாயகம். 4ஆவதா இருந்தவர் சொன்னார், பிள்ளைவாள் தெரியலையா, இந்த சிவம் பேசினா சவம் எந்திரிக்கும் நாங்களே, அந்த சுப்பிரமணிய சிவா வந்திருக்கேன்னாரு. கட்டி தழுவிக்கிட்டான். அந்த புத்தகத்தை படிங்க. காமராஜர் நம்ம நாட்டில் முதலமைச்சராக இருந்து 2 முறை அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர், பிரதமர்களை உருவாக்கினவர். செத்ததுக்கு அப்புறம் 60 ரூபா பணமும் 9 கதர் சட்டையும். வாழ்ந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கிட்டாரு. பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கிச்சு. உடலை நெருப்பு எடுத்துக்கிச்சு. பேரை வரலாறு எடுத்துக்கிச்சு. சிராவயலில் வந்து காந்தி பேசுகிறாரு கிராமத்தில். ஜீவா 48 நிமிஷம் அதுக்கு முன்னாடி பேசினார். வேட்டிக்கு பின்னாடி ரத்தம். இப்படி பேசுறியே, உன் சொத்து என்னன்னாரு. டக்குன்னு இந்திய வரைபடத்தை காமிச்சு இதான் என் சொத்துன்னாரு. காந்தி மைக்கில் போய் சொன்னார், நீ தான் இந்தியாவின் சொத்துன்னாரு. ஆஸ்தரைய சொட்டு வாஞ்சிநாதன் மாதிரி ஒருத்தர் கிடையாது. எனவே பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. நேரத்தினுடைய அருமை கருதி நாம் தேசத்தை பற்றியும் தெய்வத்தை பற்றியும் சிந்திக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் தாய் தந்தையை மதிங்க. புத்தகங்களை நல்லா படிங்க. தயவு செய்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுங்க. ஆப்பிள் ஃபோன், ஐபேடு, வாட்ஸ்அப்பு எல்லாம் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் படிச்சுட்டா படித்தவனுடைய மனசு எப்படி இருக்கும்னா, வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு பெயிண்ட்டு டப்பா இருக்குல்ல, அதை 3 வருஷம் கழித்தாலும் கோடீஸ்வரன் தூக்கி போட மாட்டான். கொஞ்சோண்டு பெயிண்ட் இருந்தால் அடுத்த தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ அடிக்கலான்னு வச்சுருப்பான். அதை தொட்டால் மேலே ஒரு மென்மையான ஆடை இருக்கும். அந்த மாதிரி இருக்குமா மனசு, படித்தவனுடைய மனசு அப்படின்னு புதுமை பித்தன் எழுதுகிறாரு. படிங்க. உலகத்தில் நம்மளை விட கோடீஸ்வரர் இருக்கலாம், நம்மளை விட அறிவாளி இருக்கக்கூடாதுன்னா படிங்க. அறிவு அற்றம் காக்கும் கருவி. இதற்கு மேலே நான் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. இன்னொரு முறை காலமும் கடவுளும் கை கொடுத்தால் சந்திப்போம். எல்லா நண்பர்கள், கோலப்பன்லேருந்து என்னுடைய நண்பர்கள், ஐயா வட்டாட்சியார், எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னை கவனிச்சுக்கிட்டவங்க சத்தியமாக சொல்கிறேன் சார். ஏன்னா இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. இந்த 10 நாளையும் சொந்த வீட்டு கல்யாணம் மாதிரி வருவாய்த்துறை நடத்தியிருக்கு. அத்தனை பிள்ளைங்களுக்கு நன்றி. ஒரு நிமிஷம் இடைவிடாத ஒரு கைத்தட்டு கொடுங்க. அதுதான் நம்ம செய்கிற மரியாதை. இன்னைக்கு கல்யாண வீட்டில் பந்தியில் 2 வயசு குழந்தை மொபைல் ஃபோன் வச்சு பார்த்துக்கிட்டே சாப்பிடுதுங்க. மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு சாப்பிட மாட்டேங்குது, கத்துது. நிறைய அம்மாக்கள் மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார்கள், என் பிள்ளை நல்ல பிள்ளை, மொபைலை கொடுத்தா அமைதியாக இருக்கும். மொபைலை கொடுத்தா அது அமைதியாக இருக்குது. உலகத்தின் அத்தனை ஆபாசங்களையும் உள்வாங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அடிக்கடி மறந்து போகிறோம். மொபைலை கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை என்று நினைக்கிறோம். ஆனால் அதற்கு பின்னால் தான் பல பிரச்சனைகள் பூதாகரமாக வெடித்து கிளம்ப இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். குழந்தைகளுக்கு புத்தகத்தை கொடுப்பது என்பது பொது அறிவு சம்பந்தப்பட்டதில்லை, நம்முடைய சுயநலம் சம்பந்தப்பட்டது. எவ்வளவுக்கு எவ்வளவு குழந்தைகள் புத்தகம் வாசிக்கும் நேரத்தை அதிகப்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பிள்ளைகள் மொபைல் என்கின்ற ஒரு அரக்கனில் இருந்து வெளிவருகிறார்கள் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. புத்தகம் படிக்கிறது நம்ம சுயநலம், அது பொது நலம் இல்லை, பொது அறிவு சம்பந்தப்பட்டதில்லை. எங்க ஒரு எழுத்தாளரை வாழ வைப்பதில்லை, நாம வாழவது.
நம் பிள்ளைகளை வாழ வைப்பதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் புத்தகம் மட்டும்தான் என்பதை நாம மறந்துவிடக்கூடாது. எந்த துறையில் இருந்தால், ஒரு ஆசிரியர் துறையில் இருக்கிறவங்க, ஆசிரியர்கள் எல்லாருமே அறிவானவர்கள் தான் இல்லையா? அந்தந்த துறை சார்ந்த ஆசிரியர்கள் அந்த துறையில ஒரு நல்ல அறிவு பெற்றவர்களாக இருந்தால் தான் ஆசிரியராக வர முடியும். ஆனாலும் பிள்ளைகளுக்கு சில ஆசிரியர்கள் மட்டும் பிடிக்குது. ஏன்? சில ஆசிரியர்கள் பாடத்தில் மட்டும் அதிக மதிப்பெண் எடுக்கிறாங்க. அது கஷ்டமான பாடமாக இருந்தாலும் சரி, பிடிச்ச ஆசிரியர் இருந்தால் அவன் பாட்டுக்கு 90 மார்க் எடுக்கிறான். வேற ஒரு ஆசிரியர் ரொம்ப படகுன்னு 30க்கு போயிடுறான். ஏன்டா அதே கணக்கு தானடா, ஆனால் அந்த மிஸ்ஸு வேற, இந்த மிஸ்ஸு வேற. ஏன் அந்த மிஸ் என்ன மந்திரக்கோலா வச்சுருக்காங்க? அவர் தான் சொன்னார், அந்த ஆசிரியர் அன்பாக நடத்துகிறார். எந்த ஆசிரியர் பிள்ளைகளிடம் அன்பாக பாடம் நடத்துகிறாரோ அந்த ஆசிரியரின் பாடத்தில் பிள்ளைகள் அதிக மதிப்பெண்கள் வாங்குவார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ அந்த தொழிலில் எவ்வளவு இன்வால்மெண்ட் அந்த ஆசிரியருக்கு இருக்கணும். நான் படிச்சுட்டு வரல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன செய்வோம்? போ வெளியில் போ, உன்னை அடித்தாத்தானே நீ உள்ள தூக்கி போடுவாங்க, நீயே வெளியே போயிரு, இல்லை 100 தடவை எழுதிட்டு வா, இல்லை எப்படியும் போ, தனியாக போய் உட்கார். ஆனால் நல்ல ஆசிரியர் என்ன செய்வாங்க தெரியுமா? தனியாக கூப்பிட்டு, ஏன் நீ படிக்கலை? நேற்று எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை டீச்சர். அம்மா அப்பானா சண்டை போட தான் செய்வாங்க, அது அவங்க வாழ்க்கை. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல, நான் உங்ககிட்ட சண்டை போட்டேன்னா எனக்கு உனக்கு பிரச்சனை இல்லை, என் பாடத்தை நீ படிச்சிருக்கணும்ல. அவங்க பாட்டுக்கு சண்டை போடுறாங்க, நீ படிச்சிரு, படிக்க சிரமமாக இருந்தால் சாயந்தரம் கூட கொஞ்சம் நேரம் பள்ளிக்கூடத்தில் இருந்து படி, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று எந்த ஆசிரியை சொல்லுகிறாரோ அவர் தான் அவனுக்கு தெய்வம். எத்தனை பேர் அப்படி 40 பேர் நம்ம கிளாஸில் இருக்காங்கன்னா அந்த 40 பேருடைய நிறை குறைகளை, வாழ்க்கை சூழலை தெரிந்திருக்கிறோம். பாடத்தை மட்டும் திணிச்சா போதாது, மதிப்பெண் மட்டும் வர வேண்டும் என்று நினைத்தால் போதாது, அவன் நல்ல மனிதனாக வர வேண்டும் என்று நினைக்கிறவர் தான் நல்ல ஆசிரியராக இருக்க முடியும். எங்கள் சிவகாசியில் ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கார் அரசு பள்ளிக்கூடத்தில். இந்த லீவே எடுக்காமல் வருவாங்க இல்லையா பிள்ளைகள், ரொம்ப ரூரல் ஏரியா, ஏழை குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடம். லீவே எடுக்காமல், விடுமுறையே எடுக்காமல் வர்ற பிள்ளைங்களை அவர் என்ன பண்ணுவார்? ஒவ்வொரு வருஷம் அந்த விடுமுறை நாட்களில் மதுரையிலேருந்து சென்னைக்கு அவர் காசில் ஃப்ளைட்டில் கூட்டு போயிட்டு அங்கேருந்து ட்ரெயினில் கூட்டு வந்துடுவார். இந்த பிள்ளைங்க லீவ் எடுப்பாங்களா? எல்லாம் பயப்படுறீங்க, அப்போ நம்ம காசை பூரா உருவிடுவா போலையே, ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு என்ன, அதைத்தான் செய்யணும்னு இல்லை, அது அவரால் முடியுது. ஆனால் நம்மால் முடிந்த ஒரு மறுமலர்ச்சியை ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில் வார்த்தைகளால் நம்மளால் உருவாக்க முடியுமா? முடியாதா? நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், அன்பான வார்த்தைகள், அவர்களை திருத்துகிற வார்த்தைகளை சொன்னால் அவங்க மாறுவாங்களா, மாறமாட்டாங்களா? அதனால தாங்க ஆசிரியருக்கு மட்டும்தான் குரு என்று பெயர் கொடுத்திருக்கிறோம். மாதா பிதா குரு, தெய்வத்துக்கு முந்தைய இடத்தை ஒரு ஆசிரியருக்கு கொடுக்கிறோம் என்றால் அவர் அந்த இடத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் இல்லையா? ஒரு குரு கிட்ட அரசர் தான் மகனை அனுப்பி விட்டுருக்காரு, இளவரசனை, பாடம் சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு. இளவரசன் ரொம்ப நல்ல பையன், சொல்லி கொடுத்த பாடத்தை பூரா நல்லா படிச்சிருக்கிறான், பரீட்சையிலெல்லாம் நல்ல மார்க் எடுத்திருக்கிறான். ஆனாலும் இவர் என்ன பண்ணியிருக்கார்? திடீர்னு கூப்பிட்டு சப்புன்னு 2 அடி அடிச்சிருக்கிறார். ஆனால் எந்த தப்பும் செய்யலே, பேசாமல் உட்கார், இப்படி 2-3 தடவை செஞ்சிருக்கிறார். பாடமெல்லாம் படித்து முடிச்சுட்டு போயிட்டான். காலங்கள் ஓடுகிறது, இளவரசன் அரசன் ஆயிட்டான். அரசனான மொதல் நாளே ஆளுகளை கூப்பிட்டுட்டான். எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாருப்பாரு, குருன்னு சொல்லிட்டு அவரை கூட்டு வந்து நடு சபையில் நிறுத்தியாச்சு. குரு கிட்ட கேட்குறான், குருவே நீங்கள் எனக்கு பாடம் நடத்துனீங்க, நான் நல்லா தானே படித்தேன், நான் ஒழுக்கமாக தானே இருந்தேன், நான் எந்த தப்பும் பண்ணலையில, என்னை ஏன் தேவையில்லாமல் அடிச்சிங்க? நான் தப்பே செய்யாமல் நீங்கள் அடித்த அடி என் மனசுக்குள்ளே வலிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்கள் சொல்லி கொடுத்த பாடத்தை விட அந்த அடி எனக்கு ரொம்ப வேதனையை தருகிறது. குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னார், எப்பா அடுத்து நீ அரசனாயிருவேன்னு எனக்கு தெரியும், அரசன் ஆயிட்டேன்னா நிறையா நீதிமன்றங்களுக்கு பரிபாலனை செய்கிற பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது, எல்லா வழக்குகளும் உங்ககிட்ட தான் வரும், குற்றம் சாட்டப்பட்டவன் பூரா உன் முன்னாடி தான் நிற்பான், அதில் குற்றம் சாட்டப்பட்டவன் தப்பே செய்யாதவனா கூட இருப்பான். தப்பே செய்யாத ஒருவனுக்கு தண்டனை வழங்கப்பட்டால் அந்த வழி எப்படி இருக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் அன்னைக்கு அடிச்சையா. அந்த அநீதியின் சுவையை நீ உணர வேண்டும், அப்போதுதான் நீதியின் வலிமை உனக்கு புரியும் என்று சொன்னார். ஆசிரியர்னா அதுதாங்க ஆசிரியர். ஒரு குரு என்றால் அதுதான் குரு. இளவரசன் அடிச்ச நாளைக்கு அவனோட தூக்கில் போட்டுருவான்னு பயப்படல அவர். நம்ம என்ன செய்தாலும் பரவாயில்லை, அடுத்த தலைமுறைக்கு இவன் நல்ல அரசனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் இல்லையா, அவர்தான் நல்ல ஆசிரியர், அவர்தான் நல்ல குரு. அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் நல்ல மாணவர்கள் விளைந்து வருவார்கள், நெற்பயிர்களை போல. ஒரு ஆசிரியர் இதே மாதிரி தான், ரொம்ப பிள்ளைங்க மேலே அன்பாக இருக்கிற ஒரு ஆசிரியை, மாணவிகளாக படிக்கிற ஒரு வகுப்பறை. அவங்க ஒரு நாள் ஒரு சின்ன கணக்கு எழுதி போடுறாங்க, ஆனால் கடினமான கணக்கு. இதை யார் ரொம்ப சரியாக பதில் எழுதுறீங்களோ அவங்களுக்கு நான் விலை உயர்ந்த ஒரு ஷூ, அந்த ஸ்கூலுக்கு போட்டு வருவாங்களே அந்த ஷூ நான் வந்து பரிசாக தருவேன் அப்படின்னு எடுத்து வச்சுட்டாங்க. எல்லாருமே சரியாக எழுதிட்டாங்க, எல்லாருமே சரியாக எழுதிட்டாங்க. இப்போ என்ன செய்ய,
40 பேரும் சரியாக எழுதிட்டீங்க, அதனால் என்ன பண்ணுங்க, அவங்க பேரை எழுதி கொடுங்க, நான் குலுக்கி போட்டு யார் பேர் வருதோ அவங்களுக்கு இந்த பரிசை கொடுத்துட்றேன். சரி, எல்லாரும் அவங்கவுங்க பேரை எழுதி ஒரு டப்பாவில் போட்டாச்சு. குலுக்கி ஆசிரியையே ஒரு பேப்பர் எடுத்து பிரிக்கிறாங்க. ரியா அப்படின்னு எழுதியிருக்கு. ரியாவுக்கு இந்த ஷூ விழுந்துருக்கணுன்னே வகுப்பே சந்தோஷத்தில் கைத்தட்டியிருக்காங்க. ஏன்னா அந்த பிள்ளை ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவ. 1 மாசமா கிழிஞ்ச ஷூ போட்டு தான் அவள் கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்கா. சரியான ஆளுக்கு கிடச்சிருச்சியான்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. பள்ளி முடிஞ்சு வெளியே போயிட்டாங்க. இந்த பேப்பரெல்லாம் டஸ்ட்பின்ல போடுவோன்னு அந்த டீச்சர் எடுத்துட்டு வரும்போது ஏதோ ஒரு ஆர்வம் உந்த மற்ற பேப்பரையும் எடுத்து பிரித்து பார்க்குறாங்க. 40 பேப்பர்லேயும் ரியா 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 என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த பிள்ளைங்க அறிவின் அடையாளம் இல்லை, அறிவை தாண்டிய அன்பின் அடையாளமாக அந்த வகுப்பிற்குள் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் இனிமே இந்த தேசத்திற்கு தேவை. இது மாதிரியான அன்பைத்தான் நாம் பிள்ளைகளிடம், மாணவர்களிடம், இந்த சமூகத்தின் மக்களிடம் பரப்ப வேண்டும். அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். நாங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அப்பையெல்லாம் அந்த பணியாரம் விற்கிறவங்க, ஆப்பம் சுடுறவங்க, இட்லி அவிக்கிறவங்க எல்லாருமே வயசான பாட்டியாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க. நம்ம கிராமங்கள்ல எல்லாம் இந்த பணியாரம் விற்கிறவங்க கிட்ட, ஆப்பம் விற்கிறவங்ககிட்ட எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான் போய் வாங்கிட்டு இருப்பாங்க. 10 காசுக்கு 4 ரூபாய்க்கு. சில பிள்ளைங்க பாட்டி நாளைக்கு தாரேன் அப்படின்னு ஒரு ஆப்பத்தை வாங்கிட்டு போயிடும். சரிடா நாளைக்கு மறக்காமல் கொடுத்துரு அப்படின்றோம். எழுதியும் வைக்காது, அது எழுத தெரியாத பாட்டி. நாங்கள் கேட்போம், பாட்டி அவள் வாங்கினா இந்த இவ வாங்கினா இவ வாங்கினா இவள் கரெக்டாக ஞாபகம் வச்சு வாங்கிடுவீங்களா, அவங்க தருவாங்களா இல்லை உங்களை ஏமாத்திர மாட்டாங்களா? அது அந்த பாட்டி ஒரே ஒரு பதில் தாங்க சொன்னிச்சு, விட்றா கண்ணா, அந்த காசு திரும்பி வந்துச்சுன்னா லாப கணக்கு, வராட்டி புண்ணிய கணக்கு. வந்துச்சுன்னா எனக்கு லாபம், வராட்டி எனக்கு புண்ணியம். அந்த பிள்ளைங்க சாப்பிட்டுச்சுல்ல, அது வயிறு நிறைஞ்சிருக்கும்ல, அது கொடுக்குற 10 காசை வச்சுன்னா பாட்டி பங்களாவா கட்ட போகிறேன், போயிட்டு போகுது, ஏன் பேத்தி மாதிரி தானே. இந்த மாதிரி மனித நேயத்தின் குரல்கள் நம் தெருவங்கும் ஒரு காலத்தில் ஓடிக்கொண்டிருந்தது நதியை போல. ஆனால் இன்றைக்கு அந்த மனித நேயத்தின் குரல்களின் குரல் வளையை நாம் நெறித்து கொண்டிருக்கிறோம். மனித நேயமே இல்லாமல் ஒரு சுயநலத்தின் சுரங்கத்திற்குள் நம் பிள்ளைகளை திரித்து கொண்டே இருக்கிறோம். அவனுக்கு நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், இவங்களுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், அவங்கள ஒன்றும் பார்க்க வேண்டாம். என்ன ஒரு பழக்க வழக்கம்! எப்பேற்பட்ட பண்பாட்டை ஒரு அன்பின் நேயமாக கற்றுக் கொடுத்த மண்ணுங்க இது. பரமசிவன் ஒரு அற்புதமான பண்பாட்டு ஆர்வலர் நம்மிடம் இருந்தார். அந்த மனுஷன் நம்ம கிராமத்து பண்பாட்டை பற்றி ஒரு விஷயம் எழுதியிருக்கிறார். ஒரு துஷ்டி வீடுங்க, துஷ்டி வீடுன்னா தெரியுங்களா, ஒரு இறப்பு வீட்டுக்கு எல்லாரும் போயிருக்கிறாங்க, அந்த ஊரில் உள்ள எல்லாரும் போயிருக்கிறாங்க. இறந்தவன் ஒரு இளைஞன், ஒரு 27-28 வயசு இளைஞன். அவங்க மனைவி, இளம் மனைவி கதறி கதறி அழுதிட்டு இருக்கிறா. அந்த ஊரே அழுதுட்டு இருக்குது. திடீர்னு ஒரு அம்மா, ஒரு வயசான பாட்டி, இப்படி ஒரு வாயாகன்ற சின்ன பாத்திரத்தை எடுத்து வெளியில் வர்றாங்க. அந்த பாத்திரம் நிறைய தண்ணி இருக்குது அப்படிங்கிறாங்க. வெளியிலேருந்து கசகசன்னு பேசிகிட்டு இருந்தவங்க எல்லாம் அப்படியே பேச்சை நிப்பாட்டிட்டு அந்த அம்மாவே பார்க்குறாங்க. கையில் ஒரு 3 மல்லிகைப்பூ வச்சுருக்காங்க. இப்படியே ஒன்றா காமிச்சு 3 மல்லிகைப்பூவும் போட்டுட்டு இப்படி மறுபடி காமிச்சிட்டு அப்படிங்கிறாங்க. எல்லாரும் சரின்னு கண் கலங்கி தலையாட்டுறாங்க. அந்த அம்மா உள்ளே போயிடுது. வெளியூரில் இருந்து வந்த ஒரு நபர் கேட்குறாரு, என்னங்க நடக்குது, இதெல்லாம் சடங்கா அப்படின்னு. இல்லை அந்த இறந்து போனோம்ல, அவனுக்கு கல்யாணம் ஆகி 6-7 மாதம் தான் ஆகுது. இப்போ அவங்க மனைவி 3 மாதம் முழுகாமல் இருக்குது. இன்னும் 7 மாதம் கழித்து அவளுக்கு குழந்தை பிறக்கும். அவளுக்கு தான் புருஷனே இல்லையே, புள்ள எப்படி வந்துச்சுன்னு எவனும் நாக்கு மேலே பல்ல போட்டு கேட்டக்கூடாது. அதனால தான் இந்த சபையில் 3 பூக்களை அந்த தண்ணீரில் போட்டு அவள் 3 மாதம் நிறை மாதமாக இருக்கிறாள் என்று நமக்கு அந்த அம்மா சொல்லாமல் சொல்லிவிட்டு போகிறது. இங்கே எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. ஆனால் அவர்களுக்குள் இருக்கிற உணர்வு அன்பின் பிரதிபலிப்பாக பேசி கொண்டிருக்கிறது என்றால் அதுதான் இந்த மண்ணின் பண்பாடாக இருந்தது. நம்ம ஏமாத்தியவர்களை கூட நேசிக்க கற்றுக் கொடுத்த மண் அந்த பணியாரக்கார பாட்டி, ஆப்பக்கார பாட்டி மாதிரி. இந்த என்எஸ்கேவே அவருடைய வாழ்க்கையில் அப்படி ஒன்று நடந்திருக்கு. என்எஸ்கே வீட்டு வாசலில் நிற்கிறார். கேட்டை தள்ளிட்டு ஒரு கர்ப்பிணி பெண் உள்ளே வர்றாங்க. ஐயா சாப்பாட்டுக்கே வழி இல்லை, படக்குன்னு ஜிப்பாக்குள்ளே கை விட்டு இருக்கிற காசெல்லாம் அள்ளி கொடுத்துட்டார். ரொம்ப நன்றி அப்படின்னு அது கிளம்பிருச்சு. தூரத்துல இருந்து இதை மதுரம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சில விஷயம் ஆண்களுக்கு புரியாததெல்லாம் பெண்களுக்கு புரியும். அவங்க சொன்னாங்க, ஏங்க உங்களுக்கு ஏதாவது கூறு இருக்கா? இங்கேருந்து பார்க்கும் போதே தெரியுது அவள் வயிற்றுல தலையணையை கட்டிட்டு வந்திருக்கான்னு. லூஸு மாதிரி அவகிட்ட இருக்க காசெல்லாம் கொடுக்குறீங்களே, உங்களுக்கு ஏதாவது இருக்கா? அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கா, அங்கேருந்து பார்த்தா உனக்கே தெரியுதுன்னா பக்கத்துல இருந்து பார்த்தா எனக்கு தெரியாதா? பறையாங்க கொடுத்தீங்க? ஏய் என்ன நீ, நாம நடிக்கிறோம், இந்த மக்கள்லாம் நம்மளை பாராட்டி பரிசு கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க, எங்கிட்டயே அவள் வந்து நடிக்கிறாடி, அவளை நான் பாராட்ட வேண்டாமா, அவளுக்கு நான் பரிசு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவள் ஏதோ வயிற்று பசியில் வறுமை பாட்டில் தானே வந்து இப்படிலாம் போய் சொல்லி பணம் வாங்குறா. இந்த பணத்தை வச்சு அவனை மாடி வீடாக கட்ட போறா, சாப்பிடுவா, இல்லை பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பா, அவ்வளோதானே, போயிட்டு போகுது விடு. அப்போது ஒருத்தர் நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்ற ஆக்ரோஷம் இல்லாமல் அவன் ஏமாத்தினவங்க கூட நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்த மனிதர்களால் நிரம்பிய நாடு நம்முடைய இந்திய நாடு. அப்படிப்பட்ட
பண்பாடு நம்முடைய தமிழ் பண்பாடாக இருந்தது. நமக்கு கொள்கை ஒன்றுன்னு இருக்கும், கோட்பாடு ஒன்று இருக்கும். ஆனால் இன்னொரு மனிதனுக்காக அதை விட்டு இறங்குறோம் பாருங்க. கல்கி ஆசிரியருடைய மகள் ஆனந்தி திருமணம். பெரியார் போயிருக்கிறார். தந்தை பெரியார் என்ன கொள்கை உள்ளான்னு 2 செய்தியோட முடிச்சிருவேன், உடனே நீங்கள் பதட்டப்படக்கூடாது சரியா? ஏன்னா நம்ம இவர் வேற பேச வேண்டியிருக்கு. பெரியார் போயிருக்கிறார். கல்கி ஆனந்தி அவங்க வீட்டு திருமணம். மணமகனும் மணமகளும் பெரியார் காலில் வந்து விழுறாங்க. ஒருத்தர் திருநீர் தட்டையும் குங்குமம் வச்சிருக்க அந்த கிண்ணத்தையும் பெரியார்கிட்ட கொடுக்குறாங்க. படக்குன்னு திருநீரை பூசினார், குங்குமத்தை பூசிட்டு உட்காந்துட்டார். தொண்டர்களுக்கெல்லாம் படபடன்னு வருது. அது எப்படி நீங்கள் பகுத்தறிவை மீறி திருநீர் பூசலாம், குங்குமம் வைக்கல, சும்மா கடை, அதை பூசினா அவங்க நல்லா இருப்பாங்கன்னு நம்புறாங்க. அவன் நம்பிக்கையில நாம ஏன்டா கல்லெறியணும்? அது அந்த நம்பிக்கை நல்லது என்றால் நல்லா இருந்துட்டு போட்டோம். ஒருத்தர் நல்லா இருப்பாங்கிறதுக்காக நம்ம கொள்கையை தளர்த்தி கொள்வதில் கூட குற்றம் இல்லை என்று நினைத்த மனிதர்கள் வாழ்ந்த ஊர் இல்லையா அந்த ஊர். இந்த பங்குனி மாதம் ஒவ்வொரு நாளும் செய்தியில் படிக்கிறோம். பூக்குழி இறங்க போகிறவங்க, பால் காவடி எடுக்கிறவங்க, இந்த வெயிலில் பாத யாத்திரை போகிறவர்களுக்கெல்லாம் ஒரு பெரியவர், ஒரு இஸ்லாமிய பெரியவர் கையில் ஒரு பைப்பை பிடிச்சிக்கிட்டு அவங்க பாதங்கள் படுகிற இடத்திலெல்லாம் தண்ணீரால் நனைத்து கொண்டிருக்கிறார் என்றால் அங்கே கசிவது நீர் இல்லை, அவர் இதயத்தில் வழிகிற அன்பின் எல்லை இல்லையா? இதுதாங்க நம்ம ஊர். சாதி சமயம் எல்லா எல்லைகளையும் கடந்து எல்லோரும் என்னுடைய மனிதர்கள் என்று நேசம் கொள்வதுதான் இந்த மண்ணினுடைய அடையாளம். அப்படிப்பட்ட மாண்பு இன்றைக்கு எங்கே போய்விட்டது என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும். மகாபாரதத்துக்கு ஒரு கிளைக்கதை, ஒரு சின்ன செவிவழி கதை சொல்லுவாங்க. இந்த கர்ணனுக்கு தான் கொடைவள்ளல்னு பேர் இருக்கு. தர்மரும் பெரிய கொடைவள்ளல் தானே, யாராவது உதவி செஞ்சவன் பெரிய தர்ம பிரபு அப்படிமோம்ல. அப்ப தர்மனும் வந்து கொடைவள்ளல் தான். ஆனால் பேர் பூரா கர்ணனுக்கே போகுது. கிருஷ்ணன்ட்ட அவன் கேட்குறான், நானும் தான் எல்லாருக்கும் உதவி செய்கிறேன், வர்றவங்களுக்குலாம் வாரி வாரி கொடுக்குறேன், அந்த பயலுக்கு மட்டும் பேர் வருது, கர்ணனுக்கு பின்னால் கொடை இல்லை, கார்த்திகைக்கு பின்னால் மழை இல்லை, ஏன் அப்படின்னு கேட்டிருக்கான். கிருஷ்ணன் சொல்லியிருக்கான், இதை உனக்கு வழக்கம் போல் விளக்கத்தோடையே சொல்லிடுறேன் அப்படின்னு டிஷ் அப்படின்னு இருக்கான். உடனே இங்கே ஒரு தங்க மலை, ஒரு வெள்ளி மலை உருவாயிருச்சு. இதை 2 மலையவும் அண்ணன் தம்பி 5 பேரும் சேர்ந்து மக்களுக்கு தானம் கொடுங்கடா அப்படின்னாரு. 5 பேர் வேட்டியை மடித்து கட்டிட்டு போய் ஆளுக்கு ஒரு மம்பட்டி எல்லாம் வச்சு வெட்டி 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 மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் தங்கம் தர்றாங்க, வெள்ளி தர்றாங்கன்னு எல்லாம் போய் வாங்குறாங்க. கொடுக்க கொடுக்க அது வளர்ந்துக்கிட்டே இருக்கே ஒழிய குறையவே இல்லை. சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு, எங்களால் முடியலை அப்படின்னாங்க. இன்னும் 1 மணி நேரம் டைம் தர்றேன், அதுக்குள்ளே கொடுத்துருவீங்களா? இன்னும் 1 வருஷம் கொடுத்தாலும் கொடுக்க முடியாது, ஏன்னா இது வளர்ந்துக்கிட்டே போகுது. சரி, இப்போ பார், கர்ணனை கூப்பிட்றாருங்க, வாப்பா, இது தங்க மலை, இது வெள்ளி மலை, 1 மணி நேரம் தான் டயம் இருக்குது, இதை வந்து தானம் கொடுக்க முடியுமா? இது என்ன பிரமாதம்? இப்படி பார்த்தான். 2 பேர் தோளில் கை போட்டுக்கிட்டு அது வந்துடா மாப்பிள்ளை அப்படின்னு போனாங்க. ஏ ராமசாமிங்க வா, குப்புசாமிங்க வா, நீ தங்க மலையை வச்சுக்கோ, நீ வெள்ளி மலையை வச்சு கொண்டு போயிட்டான். கொடுப்பது என்பது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பது இல்லை, தன்னையே கொடுப்பது, இருப்பது எல்லாவற்றையும் கொடுப்பதுதான் உண்மையான கொடை என்று இந்த மண்ணில் ஒரு செவிவழி கதை கூட நிரூபித்து இருக்கிறது. நபிகள் பெருமானார் நடந்து வர்றார், ஒரு நீண்ட அங்கி புதுசா உடுத்தி இருக்கிறார், அவருடைய சீடர்களோட வர்றார். எதுக்கு சட்டையே போடாமல் ஒருத்தன் குளிரில் நடுங்கிக்கிட்டு இருக்கிறான். படக்குன்னு அந்த அங்கியை கழட்டி அவனுக்கு கொடுத்துட்டார். கொடுத்த உடனே தான் பார்க்குறாரு, ஒரு கிழிஞ்ச சட்டையே போட்டிருக்கார், உள்ள ஒரு ஆடை. கூட இருந்தவங்க கேட்குறாங்க, இதை நீங்கள் கழட்டி கொடுத்துட்டு அந்த புதுசாக இருக்கிறத வச்சிருக்கலாம்ல, அதை போய் ஏன் கொடுத்தீங்க? சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கிறார், தானம் செய்வதாக இருந்தால் உன்னிடம் இருப்பதில் சிறந்ததை கொடு, அதுதான் இறைவனுக்கு போய் சேரும். நம்ம எப்படி இருக்கோம்? எப்படா சுனாமி வரும், எப்படா புயல் வரும், எப்படா வெள்ளம் வரும்னு பழைய பேண்ட்டு, பழைய சட்டை, பழைய கிழிஞ்சு போன சேலை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்? எப்பயாவது யாராவது உதவின்னு கேட்டு வரும்போது படக்குன்னு அதை தூக்கி கொடுக்குறது. எனக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? அவனும் நம்மளை மாதிரி நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தவன் தான். அவனும் நம்மளை மாதிரி பிள்ளைக்குட்டிகளோட போத்தீஸில் பர்ச்சேஸ் பண்ணவன் தான். அவன் ஏதோ நொடிச்சு போயிட்டாங்கிறதுக்காக பழைய உடுத்திய பயன்படாத ட்ரெஸ்ஸை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, இது என்ன தானம்? இதற்கு எப்படி தர்மம் என்று பெயர் இருக்கும்? கொடுப்பதாக இருந்தால் உங்களிடம் இருப்பதில் சிறந்ததை கொடுங்கள், அதுதான் நீங்கள் அன்பான மனிதர்களாக இருப்பதற்கு அடையாளமாக இருக்கும். வாழ்க்கையில் நம்ம எப்பயுமே ஜெயிக்கணுங்கிறதுக்கு தாங்க போராடிட்டே இருப்போம், ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும். ஆனால் எல்லாருமே முழுசாக ஜெயிச்சவங்க யாராவது இருக்கீங்களா? இந்த உலகத்தில் யாரை வேணால் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயும் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் இருக்காங்களா? எப்படியாவது எல்லாரும் ஒரு தோல்வியை கண்டிருப்போம் இல்லையா? ஆனால் உலகத்தில் தோக்கடிக்கவே முடியாத எப்போதும் ஜெயிக்கிற ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? எப்பயுமே அவர் ஜெயிக்க மட்டும்தான் செய்வார், தோக்கவே மாட்டார். அவர் யார் தெரியுமா? யார் ஒருவர் எப்போதும் மற்றவர்களிடம் தோற்க தயாராக இருக்கிறாரோ அவரை யாராலும் ஜெயிக்க முடியாது. அன்புக்காக, சக மனிதர்களுக்காக விட்டு கொடுத்து ஒருத்தன் போயிட்டே இருப்பான் பார்த்தீங்களா? அவனை இழிச்சவாயின்னு வேணா நம்ம சொல்லுவோம், ஆனால் வரலாற்றில் இறைவனுடைய பக்கத்தில் அவன்தான் யாராலும் தோற்கடிக்கப்படாதவன் என்கின்ற பெயரோடு வாழ்ந்து கொண்டிருப்பான்.
அப்படிப்பட்ட நல்ல உறவுகளை, நல்ல நட்புகளை, நல்ல மனிதர்களை அன்பு என்கின்ற கயிறு கொண்டு பிணைத்து கொள்ளுங்கள். இந்த கொரோனா நமக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்னே ஒன்று தான் நான் நினைப்பேன். யார் நம்ம மேல உண்மையிலேயே அன்பு வச்சிருக்கிறாங்க, யார் நம்ம கிட்ட பொய்யா பழகுனாங்கிற முகத்திரையை கொரோனா வந்துதான் நம்மிடம் ரொம்ப அழகாக காட்டியது இல்லையா? இதோட முடிச்சிடுறேன். கும்பகோணத்துல முதல் லாக்டவுன் போடுறாங்க. கும்பகோணத்துல அறிவழகன் ஒரு கொத்தனார், 62 வயசு, ஒரு சைக்கிளும் ஒரு குடிசை வீடும் தான் அவருடைய சொத்து. மனைவிக்கு புற்றுநோய். மாசம் ஒரு தடவை ஜிப்மர் மருத்துவமனை புதுச்சேரிக்கு போய் மருந்து வாங்கிட்டு வந்து அந்த மருந்து 1 மாசம் சாப்பிடுவாங்க. இப்போ லாக்டவுன் ஆயிடுச்சு, இருக்க மருந்தெல்லாம் தீர்ந்துருச்சு. ரொம்ப அந்த நோயால படாத பாடுபடுறாங்க. எங்கேயுமே போக முடியல. இந்த இ பாஸுங்கிறது தெரியாது, காரில் போகிறது எதுவுமே தெரியாது. மனைவி படுற பாட்டு அந்த ஆளால் தாங்க முடியல. ஒரு நாள் பார்த்தார், காலையில் 4 மணிக்கு மனைவி எழுப்பினார். பழைய சோறை ஒரு தூக்குச்சட்டியில் வச்சார், மனைவியை தூக்கி பின்னாடி வச்சார், சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். காலையில் 4 மணிக்கு சைக்கிள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. மத்தியானம் ஒரு 2 மணிக்கு அவளை இறக்கி அந்த சாப்பாடை ஊட்டி விடுறார். மறுபடியும் உட்கார வச்சு போயிட்டே இருக்கிறார். 2 தடவை அந்த அம்மா மயங்கி விழுது. ஒரு துண்டை எடுத்து 2 பேர் உடம்பையும் இறுக்கி கட்டிட்டு மறுபடியும் ஓட்டிகிட்டே போகிறார். அந்த அம்மா அவர் முதுகில் சாஞ்சு அப்படியே தூங்கிருச்சு, அப்படியே மயங்கிருச்சு. நைட்டு 10:45 புதுச்சேரியில் இருக்கிற ஜிப்மர் மருத்துவமனைக்கு போய் சேர்ந்துட்டார். எல்லாம் மிரண்டு போய் ஓடி வர்றாங்க. டாக்டர், நர்ஸ்லாம், எப்படி வந்தீங்க? சைக்கிளில் தான் வந்தேன், என் மனைவியை பாருங்க, அவளுக்கு மாத்திரை கொடுங்க, ஊசி போடுங்க. எப்படியா சைக்கிளில் வந்த? எங்கேருந்து வந்த? கும்பகோணத்துலேருந்து வந்தேன். எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? 200 கிலோமீட்டர் இருக்கும்யா, அதுக்கு கூட இருக்கும். எப்படி சைக்கிளில் நீ இப்படி ஒத்தையில் இந்த பொம்பளையும் கூட்டுட்டு வந்த? சொன்னார். கும்பகோணத்துலேருந்து புதுச்சேரி எத்தனை கிலோமீட்டர்லாம் எனக்கு தெரியாது, அத்தனை கிலோமீட்டர் என்னால் சைக்கிள் ஓட்ட முடியுமான்னு தெரியாது, என் சைக்கிளே அவ்வளோ தூரம் வருமானு தெரியாது. ஒன்று தெரியுங்க, இந்த புள்ள இல்லைன்னா நான் உசுரோட வாழ முடியாதுன்னு தெரியும். இவ தான் என் வாழ்க்கைங்கிறது தெரியும், அதனால தான் வச்சு கொண்டு வந்தேன் அப்படின்னார். நீங்கள் இந்த உலகத்தின் எல்லா அறிவியல் காரண கர்த்தாக்களையும் உடைத்து எறிந்துவிட்டு அன்பு என்பது மட்டும்தான் உயரத்தில் ஓங்கி நிற்கும். அப்படிப்பட்ட அன்புக்கு நீங்கள் நிகராக தராசு தட்டில் எதாலும் நிரப்ப முடியாது. அன்புக்கு அன்பை கொண்டுதான் நிகர் செய்ய முடியும். அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அன்பால் இந்த உலகை வெல்ல வேண்டும். நம் அன்பின் அடையாளமாக இங்கே இருக்கிற புத்தகங்களை எல்லாம் வாசிக்க வேண்டும். வாசிப்பையே நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.